லிஃப்ட் நிறுவனத்தினால் காரைதீவில் உலருணவு பொதிகள் வழங்கி வைப்பு. ஸ்காட் யூகே அமைப்பின் நிதி அனுசரணையில் லிஃப்ட் நிறுவனத்தினால் அம்பாறை மாவட்டத்தில் வெள்ள நிவாரணம் 3/12/2024 அன்று வழங்கப்பட்டது. காரைதீவு பிரதேச செயலகத்தின் வழிகாட்டலிலும் லிஃப்ட் நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜானு முரளிதரனின் தலைமையிலும் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இத்திட்டத்தில் காரைதீவு பிரதேச செயலக பிரிவில் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட காரைதீவு 6 கிராம சபக பிரிவைச் சேர்ந்த 95 குடும்பங்களுக்கான உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டதுடன் இதற்கான நிதியை இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த தமிழ் பேசும் மக்களின் நிரந்தர நிறுவனம் எனப்படும் ஸ்காட் அமைப்பினால் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வழங்கப்பட்ட பொதிகள் ஒவ்வொன்றும் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு ஒரு வாரத்திற்கு தேவையான அளவில் உலக உணவு திட்டத்தின் நியமங்களுக்கேற்ற அளவுகளில் தயாரிக்கப்பட்ட பட்டியலின் அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டதாகவும் லிஃப்ட் நிறுவன நிறைவேற்று பணிப்பாளர் பிரதேச செயலாளரிடம் தெரிவித்தார். இதன்போது லிஃப்ட் நிறுவன நிறைவேற்று பணிப்பாளர் ஜானு முரளிதரனினால் உலர் உணவுப் பொதிகள் பிரதேச செயலகத்தில் வைத்து பிரதேச செயலாளர் ஜி அருணனிடம் கையளிக்கப்பட்டு பின்னர் நேரடியாக பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டன. குறித்த வேலை திட்டத்தில் கிராம சேவைகள் உத்தியோகஸ்தர் ஆர் எஸ்தரன் உட்பட லிஃப்ட் உத்தியோகஸ்தர்கள் பலரும் இணைந்து உலருணவு பொதிகளை விநியோகித்தனர். பிரிவானது கடந்த 26ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளத்தினால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசமாகும். இதில் பெரும்பாலான மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இன்று மட்டக்களப்பிலிருந்து லிஃப்ட் என்ற அமைப்பினால் ஸ்காட் என்ற நிறுவனத்தின் அனுசரணையுடன் காரைதீவு 6ஆம் பிரிவு மக்களுக்கு பிரதேச செயலாளரின் வழிகாட்டலுடன் 195 குடும்பங்களுக்கு உலருணவு பொதி வழங்கப்பட்டது. இதற்கு அனுசரணை வழங்கிய ஸ்காட் நிறுவனத்தினருக்கும் லிஃப்ட் அமைப்பினருக்கும் இதற்கு தூண்டுதலை ஏற்படுத்திய பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.